Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு crispy butterfly drumstick chicken வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி Abhi's hashtagக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி சிக்கனோட கால் பீசஸ் ட்ரம்ஸ்டிக் பீசஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதை பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். பட்டர்ஃப்ளை ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு நல்லா அந்த போன் தெரிகிறது மாதிரி ரெண்டு சைடும் கட் பண்ணி ஸ்லிட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ளெஷ்ஷை ரெண்டு சைடும் புல் பண்ணி விடுங்க. ஸோ அழகாக நமக்கு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா கால் பீசஸையும் இன்றைக்கி கட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து நமக்கு மசாலா நல்லா கோட் ஆகும், அது மாதிரி குக் ஆகுறதுக்கும் நல்ல கிறிஸ்பியாக நமக்கு குக் ஆகி கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பவுலில் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், சால்ட், அப்புறமா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா மிக்சட் ஹர்ப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனில் வந்து அப்ளை பண்ணால் போதும். நான் இன்றைக்கி ஸ்கின்னோட எடுத்துருக்கிறேன். ஸோ ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிற தோல்லையும் நல்லா வந்து கோட் பண்ணிக்கோங்க. இதை இப்படியே வந்து ஓவர் நைட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் வந்து 1 hour to 2 hours ஆகுது உங்களுக்கு டைம் இருக்கிற மாதிரி நல்லா வந்து மேரினேட் பண்ண டைம் கொடுங்க. இப்போ அந்த டைமில் நம்ம வந்து இதுக்கு சைட் டிஷ் கொஞ்சமாக வந்து நான் இன்றைக்கி பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரைஸ் ஃப்ரை பண்ணி வைக்கலாம். இது வந்து நான் இன்றைக்கி ஃப்ரோசன் தான் எடுத்துருக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது நல்ல வந்து கோல்டன் கலரில் நல்ல கிறிஸ்பாக கிடைக்கும். ஸோ அந்த டைம் இதை எடுத்து இன்னொரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரைஸுக்கு நான் இன்றைக்கி டிப்பு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் மயனேஸ் அண்ட் கெச்சப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மிக்சர் ஹர்ப் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட டிப்பும் ரெடி ஆகிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்டார்டர் ரெசிபியாட்டும் நமக்கு எடுக்கலாம். நம்மளோட பட்டர்ஃப்ளை சிக்கன் ஃப்ரைடுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சு சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சம் கறி லீஃப் போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு லிட்டு போட்டு ஒரு 2 minutes வந்து குக் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதை திருப்பி போட்டுட்டு திரும்பவும் வந்து மூடி போட்டு ஒரு 2 minutes குக் பண்ணி எடுங்க. அப்போ வந்து நம்மளோட சிக்கன் வந்து நல்லா குக்காகி கிடைக்கும். ஸோ அதுக்கு பிறகு நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 minutes வந்து ரெண்டு சைடும் வந்து நல்லா கிறிஸ்ப் ஆகிறதுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பட்டர்ஃப்ளை ட்ரம்ஸ்டிக் சிக்கன் வந்து சூப்பராக கிறிஸ்பியாக வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இப்போ இதை வந்து நான் அந்த கால் போர்ஷனுக்கு மட்டும் கொஞ்சம் அலுமினியம் ஃபாயில் வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். சூப்பராக நம்மளோட ட்ரம்ஸ்டிக் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.